ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யப்போகிறோம். எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கங்க. 1/2 கிலோவுக்கு 100 கிராம் ஆயில் ஊற்றிக்கிங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு கிராம் போட்டுக்கோங்க. 1/2 கிலோவுக்கு வெங்காயம் ஒரு 200 கிராம் போட்டுக்கோங்க. நான் மொத்தமாக தக்காளி ஒரு 150 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 3, புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கையளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி ஒரு 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, அந்த அளவு. 1 கிலோக்குனா 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு வரும். உப்பு தேவையான அளவு. தயிர் ஒரு 2-3 கரண்டி ஊற்றிக்கங்க. கறிக்கு தான் வேகணும்ல, புளிப்பு தன்மையாக இருக்கும். இதை மொத்தமாக நான் எல்லாத்தையும் ஈஸியாக இருக்குன்றதுல உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தவுடனே நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் வரணும். நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்குங்க, தீஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய், கொத்தமல்லி, புதினா, உப்பு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அப்படியே வதக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது மஞ்சள்தூள் கொஞ்சம் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஆக்சுவலாக 1 கிலோவுக்கு 10 கிராம் போடுவாங்க. இதுக்கு இதில் பாதி 5 கிராம் வர மாதிரி இதில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுங்க. கறி மட்டன் 1/2 கிலோ. 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ மட்டன் போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்பயுமே நான் இந்தியா கேட்டு தான் வாங்கி செஞ்சுருக்கேன். இந்தியா கேட்டில் கிளாசிக்கு. தண்ணி, அந்த தயிர் ஊற்றினது, அந்த தக்காளி போட்ட தண்ணி, அந்த கிண்ணத்திலே தண்ணியை ஊற்றி அப்படியே ஊற்றிருக்கேன். அதனால் அந்த கலரில் இருக்குது தண்ணி. அப்படியே பாருங்கள். மட்டன் நான் அப்படியே போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் குக்கரில் போட்டு பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கறி வேகணும். கறி என்ன நம்ம பார்த்து வாங்கணும் கறியை. நல்லா ஒரு 3/4 மணி நேரம் இருந்துச்சுங்க. நல்லா ஒரு 3/4 மணி நேரம் வெந்துச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு லைட்டாக கிண்டி விட்டேன். பாருங்கள், இந்தியா கேட்டு கிளாசிக்கு.
அப்படியே லைட்டாக கிண்டி விட்ருங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்தேன். கொஞ்சம் தண்ணி வந்து அரிசியும் தண்ணியும் லெவல் வந்திருக்கு. இந்த மாதிரி லெவல் பதம், அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மூடி ஒரு 10-15 மினிட்ஸ் தம் போட்டு வச்சிடணும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டா அவங்க எப்படி கறியெல்லாம் எப்படி கழுவாங்க எல்லாம் தெரியாது. நம்ம இங்கே நல்லா எல்லாமே சுத்தமாக செய்வோம் வீட்டில் செஞ்சால். கடையில் வாங்கி சாப்பிட்றதால நாங்கள் இது மாதிரி வீட்டிலேயே வாங்கி செஞ்சு சாப்பிட்ருவோம். பாருங்கள், முடிஞ்சிச்சு. 15 மினிட்ஸ் கழித்து சாப்பாடு இவ்வளோ அழகாக பதமாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், சமையல் மிளகாத்தூள் போட்டதுனால இந்த கலர் இருக்குது. கடையிலலாம் வெறும் மிளகாத்தூள் போட்டாங்கன்னா கலராக வரும், இல்லை கேசரி பவுடர்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் சமையல் மிளகாத்தூள் தான் போட்டு செய்கிறது. அதுதான் பெஸ்ட்டு. பாருங்கள், கறி எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க இது தட்டில் பரிமாறும்போது பார்க்கலாம் வாங்க. நல்லா வந்திருக்கு ரைஸ்.